Only Creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. வசனங்களை உட்கொள்ளுங்க, பலசாலி ஆகுங்க, உற்சாகப்படுங்க. மற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். God will compensate every trouble that you had undergone in the hands of the people. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சமாதானத்தின் தேவன் என்று சொல்லும்போது நம்மையும் சமாதானத்தின் பிள்ளைகளாய் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படித்தானே சொல்லுது? ஆமென். யாவரோடும் சமாதானமாக இருங்கள், கூடுமான மட்டும் யாவரோடும் கூட சமாதானம், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள், கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அப்படியானால் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்னு சொன்னால் அவரை சந்திப்பதற்கு நமக்கு ரொம்ப நேரம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம்னு அர்த்தம். கர்த்தரை சந்திக்கிறது சந்தோஷமா இல்லையா? ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த உலகத்தில், தாயின் கருவில் வெளியில் வந்துட்டோம். வந்ததுலேருந்து இந்த உலகத்து காரியங்களையே பார்த்து 60 வருஷமோ 80 வருஷமோ 70 தெரியாது. அப்போ இந்த உலகத்து செட்டப்பையே பார்த்து உலகத்து பாவங்களுக்குள்ளே போய் பழக்க வழக்கங்களுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் கிருபையாக ரட்சிக்கப்பட்டு சத்திய தேவனை விசுவாசிக்கிறதற்கு நமக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அது மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவர். இன்று விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார், ஒரு நாள் விசுவாசத்தை முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நான் எங்கே போனாலும் இந்த பர்ஸ், கொஞ்சம் உதாரணங்கள் சொல்லிகிட்டே வருவேன். அந்த உதாரணங்கள்னால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எளிதில் புரியும். எங்கே போனாலும் இந்த பர்ஸ் எடுத்துகிட்டு போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பர்ஸில் என்ன அவ்வளோ விசேஷம்னு கேட்டால் ரொம்ப பணம் இருக்குங்கிறதுக்காக அல்ல, இந்த ஒரு இது மறைஞ்சிருக்கு பாருங்கள், அது ஸ்தோத்திரம். சரி, பரவாயில்ல, இந்த கார்டு எடுத்துட்டா தெரியும். இதில் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் படம் இருக்கும். எல்லா பர்ஸ்லையும் எல்லோரும் வச்சுருக்காங்க, என்னையா பெரிய வித்தியாசம் அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸ்தோத்திரம். ஒரு சிலர் பர்ஸில் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறதே இல்லை, கிரெடிட் கார்டாக நிறைய இருக்குது. ஒரு காலத்தில் என்னுடைய பர்ஸு கிரெடிட் கார்டு நாளில் தவளை மாதிரி உப்பி போயிருக்கோம். பார்த்தா எல்லோரும் பர்ஸை பார்த்து எல்லோரும் பொறாமப்படுற அளவுக்கு பெருசாக இருக்கும். அது பேக்கெட்டில் போட்டு திரிகிறதில்ல. அப்போ நினைப்பாங்க இவருக்கு நிறைய காசு இருக்குது போலன்னு. திறந்து பார்த்தா குறைஞ்சது 10 கிரெடிட் கார்டாக இருக்கும். எந்த கிரெடிட் கார்டும் வேலை செய்யாது. ஏன்னா தேய்ச்சி அதில் ஒன்றும் இல்லை. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி கிரெடிட் கார்டை தேய்ப்போம், கார்டு வெளியில் துப்பிடும் மெஷின். நீ எல்லாம் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது தகுதியா அப்படிங்கிற மாதிரி துப்பிடுமா. எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியாது. ஆண்டவரே அந்த பாதைகள் எல்லாம் கடந்து போக கிருபை செய்திருக்கிறார். ஊழியம் என்று சொல்வது லேசான காரியம் கிடையாது. என்னமோ திடீர்னு இன்றைக்கி காரில் வர்றோம் போகிறோங்கிறதுனால இவர் பிறந்ததுன்னு அப்படின்னு நல்ல எல்லா தெருவிலும் எனக்கு முதல் ஊழியத்திற்கு என்னுடைய அனுபவம் என்னன்னு கேட்டால், நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னமோ சொல்கிறேன், இதெல்லாம் வந்துருச்சு போங்க, இந்த சாட்சிகளும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறார். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, பேருக்கு பிராமின், படிக்கிறோம், அது சொல்கிறோம் இது சொல்கிறோம், நல்லா தான் இருக்குது எல்லாருமே. திருச்சபையில் முதல்ல ஒரு திருச்சபைக்கு கர்த்தர் அனுப்பினார். அந்த பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னார், தம்பி நேராக டாய்லெட்டுக்கு போங்க, அதை க்ளீன் பண்ணுங்கன்னார். நான் சொன்னேன், நீங்கள் அடுத்த முறை சர்ச்சுக்கு வருவீங்களா இந்த மாதிரி உங்கள் பாஸ்டர் சொன்னால்? உங்கள் பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இப்போ அது அவசியம் இல்லை. ஆனால் அந்த நாட்களில் அது அவசியம். அது என்ன இப்போன்னா அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாருமே இப்போ பொறுமை கிடையாது, எல்லா போனும் எல்லாருக்கும் போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால உட்காந்துட்டு அப்புறம் எந்திரிக்க முடியாமல் பர்மனெண்ட்டாக உட்கார வேண்டிய நிலைமை வந்துடுது. என்ன ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இப்போ எல்லாம் வசதி. அந்த காலத்தில் வெஸ்டர்ன்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த அந்த கால் வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்குது இந்தியன் டாய்லெட்டு. நம்ம இந்தியன் தானே, கிறிஸ் கிராஸாக அப்படிலாம் கோடாக இருக்கும். அது சைடில் பார்த்தீங்கன்னா
அந்த கருப்பார மஞ்சளா ஸ்தோத்திரம் இருக்கும். கால் பட்டு 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 ஐதரலி காலத்திலேருந்து யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி ஏஷியன் பெயிண்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படி வந்து நிற்கும், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. அதை ஒரு பிளேடை வச்சு இப்படி வச்சு சுரண்டு 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 காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும். அப்புறம் அது அந்த கையை கழுவிட்டு தான் போய் சாப்பிட்ணும். அந்த சாயங்காலம் பார்த்திங்கன்னா மடங்கின கை அப்புறம் திருப்பி வராது, அப்படியே செட் ஆயிரும். அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளேடை வச்சு பண்ணி அதுக்கப்புறம் அதோட கால் வைக்கிற இடத்தோட நின்று போச்சுன்னா பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். எஸ்ட்ராப் ஒன்று இருக்கும் பேசினில், பேசின் மேலளவு க்ளீன் பண்ணிடலாம். எஸ்ட்ராப்னு ஒன்று உள்ள வாட்டர் இருக்கும், தண்ணி இருக்கும், அமிர்தம் தண்ணி. அதை நான் டம்ளரில் எடுத்து வெளியில் கொட்டி அதுக்குள்ளே கையை விட்டு அதெல்லாம் நான் வந்து சுரண்டி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு பாஸ்டர் ஐயாவை கூப்பிடுவேன். பாஸ்டர் நீங்கள் பாருங்கன்னு சொன்னால் சரி ஆகட்டும், தோத்திரம் பண்ணுங்க தம்பி, ஒரு 1 hour ஜெபம் பண்ணுங்க போங்க ஜெப வீட்டில் அப்படிம்பார். ஒரு நன்றின்னு கூட கிடையாதுல்ல. எப்படி நன்றி இல்லை? நான் படிக்கிற ஆளாக்கும் பெரிய பிராமின் கன்வெர்ட்டாக்கும் என்னைய கொண்டு போய் கக்கூஸ் கழுவு விட்டார் இந்த பாஸ்டரு. நல்லா வெள்ளையாக இப்போ நான் போட்டிருக்கிற சட்டை மாதிரி ஸ்தோத்திரம் கழுவி விட்டுட்டா கால்லேருந்து ராத்திரி வரைக்கும் சுரண்டுன்னு கழுவி விட்டா ஒரு நன்றி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அந்த பிளஸ் யூ கிஸ்யூ எல்லாம் கிடையாது. ஜெப வீட்டில் போய் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க பாரு, நேர் முழங்கால நிற்கணும். இப்போது நின்று ஜெபம் பண்ணணும். கர்த்தாவேன்னு சொல்லி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும். அவர் ஒரு பக்கம் பாயை போட்டு கீழே ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார். அப்புறம் பார்ப்பார், தம்பி அப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து மிச்சத்தை கழுவுங்க தம்பிம்பார். இதை சொல்லவையா தண்டார்பேட்டையிலேருந்து நீ வந்திருக்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. சொல்லித்தான் ஆகணும். அதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு சர்ச்சுக்கு வார்னிஷ் அடித்து பெயிண்ட் அடித்து எதையும் கண்டுக்காமல் என்னுடைய ஆரம்ப ஊழியம் டாய்லெட் கிளீனிங்கில் ஆரம்பித்தது. தம்பி வெளியில் போய் டிராக்டர் கொடுத்து மைக்கில் போய் சொல்லிவிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு வாங்க பாரு. அவர் அங்கே தான் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார். நாங்கள்லாம் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரணும். இது ஒரு டஃப்பான ஒரு ஊழியர் ட்ரைனிங். இந்த காலத்தில் அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கிடையாது, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த மாதிரி ட்ரைனிங்குள்ளே நல்ல ஒரு தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு மனுஷன் வந்தான்னா தேவன் அவனுக்கு வெகுமதியாக என்ன தருகிறார்னா இந்த பிரசங்க மேடையை தருகிறார். அல்லேலூயா. இந்த பிரசங்க மேடை எல்லாருக்கும் கிடைக்காது. ஆமென். மேடைகள் நிறைய கிடைக்கும், பிரசங்க மேடை கிடைக்காது. புல்பிட்டு கிடைக்காது. புல்பிட்டு பரிசுத்த தேவன் தந்தா தான் கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு, எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த ஒரு பாக்கியத்துக்குள்ளே ட்ரைனிங் நடத்துகிறாருன்னு சொல்லும்போது நம்ம அதில் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும். அது என்னையா அந்த திருச்சபைன்னு நீங்கள் ஒருவேளை கேட்டிங்கன்னா, நான் முதல்ல 82வது வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஒரு திருச்சபைக்குள்ளே போனேனே, கர்த்தர் நடத்தினாரே, கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை. அல்லேலூயா. காஞ்சரக்கோடு என்கிறதான இடத்துல சாது இயேசுதாசன் ஐயா ஒரு நல்ல அப்போஸ்தலன், தேவ வல்லமையினால் நிறைந்த ஒரு மகிமையான தேவனுடைய ஊழியர். அவர் இப்போ இல்லை. அந்த நாட்களில் ஐயாவுக்கு கீழே இருந்து அவரெல்லாம் கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பியிருக்கிறார். அவரை குறித்ததான சாட்சிகள்லாம் நான் சொன்னேன்னா நீங்கள் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதை பற்றி கவலை இல்லை. எல்லா வேலைகளிலையும் திருச்சபை மக்கள் முகம் கோணாமல் சலிக்காமல் தேவனுக்கென்று செய்ய பழகும். அல்லேலூயா. அதனால் எல்லாவற்றையும் பழகணும். முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பில்லாமல் நாம் செய்ய பழக வேண்டும். ஆமேன். இன்றைக்கி தேவன் படித்தாருங்கிறதுக்காக ஆசீர்வாதமாக இருக்கலை. நாங்கள் தேவதாசர்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது, தேவனை மகிமைப்படுத்தி எது சொன்னாலும் ரெடின்னு போனதுனால தேவன் இன்றைக்கி உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் சின்ன காரியங்கள் சொல்லிட்டாலே சபையிலே ஒரு பெரிய விசனத்தோடு மக்கள் உட்கார்ந்துருக்கிற பார்க்குறோம். அங்கெல்லாம் விசனம்லாம் கிடையாது. இன்னொரு சம்பவத்தை சொல்லட்டுமா? கோயம்புத்தூர் கிருபாசனத்தில் ஒரு நாள் நான் ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையில் ஸ்தோத்திரம் சாதையா அனுப்பினார். நீ அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி பேப்பரில் எழுதி கொடுத்து அட்ரஸ்லாம் எழுதி கொடுத்து, தம்பி அங்கே போகணும், ஊழியத்தை தாங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஸ்தோத்திரம். சரி, ஐயாவுக்கு கீழ்ப்படியணும். சரி, போயிட்டேன். போகும்போது ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை எனக்கு ஒரு கனவு வந்தது. அப்போது அந்த கனவில் எப்படி வந்தது தெரியுமா? ஸ்தோத்திரம், எனக்கு வந்த கனவு. அதனால் உங்களுக்கு என்ன, என்னுடைய ஆவி பிரிகிறது போலவும், அப்படி அந்த ஜன்னல் வழியாக என்னுடைய ஆவி அப்படியே பரத்துக்கு போகிறது போலவும்
மறுரூபமாகி போகிறது போல ஒரு காட்சி. அடையப்பா என்ன சந்தோஷம், எனக்கா பொங்கி வழியுது, என்னுள்ளம் பொங்கி 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 நம்ம ஆளுகளை பொங்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒன்றும் பொங்காமையே பொங்குறானுங்க. ஸ்தோத்திரம். அப்படி பொங்கி வழிஞ்ச பிறகு அடுத்த நாள் சண்டே எனக்குள்ள பயங்கர குதூகலம். எப்படியாவது சபையில் போய் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சாட்சியின் நேரம் வந்தது. முதலாக எந்திரிச்சேன். ஸ்தோத்திரம். எந்திரிச்சு நேற்று நைட்டு இந்த மாதிரி நான் ஜெபித்து படுத்தேன். ஆண்டவர் என்னை மறுரூபப்படுத்தி அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது போல என் ஆவி இருந்து அப்படியே மகிமையாய் நான் மேலே போகிறேன், கண்டேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்புறம் உற்சாகம் அடைஞ்ச 4 பேர் சாட்சி சொன்னாங்க, வேறு வேறு சாட்சியெல்லாம் சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சது. சாட்சி சொன்ன பிறகு பிரசங்கியார் எந்திரிப்பார். கீழே உட்கார்ந்தவர் என்ன செய்வார்? எந்திரிப்பார். எந்திரிச்சிட்டு அவர் சொன்னார், பவுல் பிரசங்கியார்னு நினைக்கிறேன் ஒரு அவருடைய பெயர். எடுத்தோன்னே வாயை திறந்து சொன்னார், அப்படின்ட்டு ஆரம்பித்து, கனவு காண்கிறது நல்லது, மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறது நல்லது, மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதை போல பார்க்குறதும் சந்தோஷம் நல்லது தான், ஆனால் போகணுமே அப்படின்னார். இப்படி சொன்னால் என்ன நடக்கும்? சொல்லிட்டார். அப்படி அது வரைக்கும் நல்லா இருந்தாலும் எனக்கு மேலேருந்து கீழே வரையும் வேர்த்து கொட்டுது. இனி செத்தால் இந்த சபைக்கு போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது. திடீர்னு சாதையா காட்சியும் வருது. என்ன செய்ய? அவர் இங்கே தான் நீ போகணுங்கிறாரு. எனக்கா இவர் இப்படி அவமானப்படுத்தி போட்டாரே அப்படின்னு சொல்லி வேர்த்து கொட்டி அடைச்சாய். ஏன்டா இந்த சாட்சியை சொல்லி தொலைச்சான், இந்த மனுஷனை இப்படி பண்ணிவிட்டார் நம்மளன்னு சொல்லி கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் படி இல்லை, பரிசுத்தவான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தவான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார். உண்மைதான், போகிறது போல பார்க்கலாம், ஆனால் போகணுமே என்னார் இல்லையா? சோத்திரம். போகணுமே. அதைத்தானே பவுல் சொல்லுகிறார். மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு lest I be disqualified, I who preach to others, lest I be disqualified, I subject my body. எஸ் என்று சொல்லியிருக்கிறான். என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி அடக்குகிறேன் என்று சொன்னான். அப்போ பிரசங்கம் பண்ணியும் போக முடியாதுங்கிற நிலைமை பவுலே சொல்கிறான். எவ்வளவு கண்டிப்பாய் நாம் வாழ்ந்தால் பிரசங்கம் பண்ணுகிறவர்களும் போகணும், பிரசங்கத்தை கேட்கிறவர்களும் போகணும். அல்லேலூயா. பிறகு நான் யோசித்து பார்த்தேன், பரிசுத்தவான் சொன்னது கரெக்டு தானே. ஸ்தோத்திரம். அப்படி என்னை நானே தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமே. ஆண்டவரே, உண்மையாகவே நீர் வந்தால் ஸ்தோத்திரம், நான் தகுதிப்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப அடுத்த சைடில் போயிட்டேன். இந்த சைடில் போயிருந்தேன்னா நிச்சயமாக நான் ஆண்டவரை விட்டு தூரமாக கூட போயிருப்பேன். சண்டே சர்வீஸ் எல்லாம் இனி வராமல் போயிருப்பேன். எந்த சபைக்கும் போகாமல் போயிருப்பேன். எல்லா பாஸ்டர்களும் இப்படி தாண்டான்னு திட்டியிருப்பேன். ஆனால் கர்த்தர் அதுலேருந்து என்னை தப்பித்து காத்து கொண்டார். இன்றைக்கு நான் பிரசங்கியாராக தேவ சமூகத்தில் ஊழியனாக நான் இருக்கிறதுக்கு தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கை என்பது ஸ்தோத்திரம் அநேக வேளைகளில் நாம் சரி செய்து கொள்ளும்படியாய் தேவன் பலரை வைத்திருப்பார். எல்லாவற்றிலும் ஒரு நிதானம். ஸ்தோத்திரம். ஒரு யோபு பேசுறதை போல நிதானமாக என்ன செய்யலை, நீங்கள் பேசலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த 3 பேர் மேலே ஆண்டவர் சொன்னார். யோபு தாசனாகிய யோபு பேசினது போல நிதானமாய் நீங்கள் பேசவில்லை. அவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலையும் கூட ஒரு நிதானமாய், நேற்று தினத்தில் நம்ம பார்த்தது போல 10 பிள்ளைங்களை இழந்ததுக்கப்புறம் நிதானம் எப்படி வரும்? பைப்பில் தண்ணி வரலைனாலே நம்ம நிதானம் எல்லாம் போயிருதே. ஸ்தோத்திரம். டேங்கில் தண்ணி இல்லை, பாதி பல்லு விளக்கிட்டு துப்புறதுக்கு பார்ப்போம், தண்ணி இல்லைன்னா நிதானம் என்னாச்சு? நிதானத்தை தானம் பண்ணி அங்கே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் தாமதமான போதும், இன்னும் டேங்க்கில் மோட்டர் போடலையா நீங்கள் ஆகுன்னு கத்த ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு 10 பிள்ளைகளையும் அதையும் இழந்த பிறகு ஒரு நிதானமாக பேசின ஒரு யோபை நம்ம கற்றுக்கொண்டால், அல்லேலூயா, ஒரே ராத்திரியில் நிதானம் வராது. இன்றைக்கி படுத்து எந்திரிச்சு நாளைக்கு காலையில் சாந்த சொரூபி அப்படின்ட்டு சொல்ல முடியாது. எந்திரிச்ச உடனே நிறைய காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி 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 தேவ சமூகத்தில் நம்ம எல்லாவற்றுக்கும் செத்தால் ஒழிய பிரயஸ்தலாட்டும். அனுதினமும் நான் சாகுறேன். திருச்சபையில் சொல்கிறது ஈஸி, சாகுறேன்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சாகுறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு பொறாமைக்கு சாகலை, ஒரு பெருமைக்கு சாகலை, ஒரு கோபத்துக்கு சாகலை, எதுக்கும் சாகாமல் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா ஸ்தோத்திரம் அடக்கம் பண்ண முடியாது. மரண சாயல்லே நாம் இணைக்கப்பட்டால், இயேசுவின் மரண சாயல்லே
இணைக்கப்பட்டால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் என்ன செய்வோம்? நாம் பங்கு பெறுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ உயிர்த்தெழுதலின் சாயல் மகிமையான சாயல். அதுக்கு மகிமைக்கு போகணும்னா ஒரு மரணம் சம்பவிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற என்னுடைய ஆரம்ப கால இன்னொரு சாட்சியை சொல்லுகிறேன். என்கேஜ்மெண்ட்டு ஆன நாள்லேருந்து கல்யாணம் ஆகிற நாள் வரைக்கும் ஒரு கேப் இருக்கும். நிச்சயதார்த்தம் ஆனதுலேருந்து கல்யாணம் ஆகிற நாள் வரைக்கும் ஒரு கேப் இருக்கும். 1 மாதமோ 2 மாதமோ எப்படியோ ஒரு கேப் இருக்கும். அந்த நாட்களில் இந்த 2 பேருடைய அன்பு பாசம் அது இது உச்சக்கட்டத்தில் உட்கார்ந்துருக்கும். சோத்ரா. எங்கள் காலத்துலலாம் செல்ஃபோன் கிடையாது. இப்போ இந்த காலத்து பாக்கியசாலிகள் செல்ஃபோன்னாலேயே கெட்டு போனானுங்க. அல்லேலூயா. எப்படியோ செல்ஃபோன் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அந்த கேப்பை. அப்போ நாங்கள் ட்ரங்க் கால் போடணும். 188 அப்படின்னு போட்டு கூப்பிடுவான். சென்னைக்கு யார் கூப்பிட்டா? அப்போல்லாம் மெட்ராஸ் ட்ரங்க் கால் அப்படிமா. சார் நான் தான் சார், சலாம். ஏன்னா அங்கே அடுத்த எண்டில் யார் காத்திருக்கா? ஒரு தேவ தூதன் காத்திருக்குது. அப்போது பேசணும்னு அவ்வளோ ஆசை. தவம் எடுத்துகிட்டு வந்து ட்ரங்கால போட்டாயா? சோத்திரம். அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு போனீங்களா? சர்ச்சுக்கா? இன்னைக்கியா? போயிட்டு வந்தேன். ஞாபகம் இல்லை. என்ன மண்டேயா டியூஸ்டேயா சண்டேயா எதுவுமே ஞாபகம் இல்லை. ட்ரங்கால் வந்தோடனே. அல்லேலூயா. அந்த இடப்பட்ட நாள்கள் அப்படி கிறுக்கு மாதிரி இருக்கும். சோத்திரம். அப்படி யாருக்காவது இருக்குதா இங்கே தெரியல எனக்கு. அல்லேலூயா. அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. எவ்வளோதான் பேசுறது வளவளவலன்ட்டு. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? தோசை. நீ என்ன சாப்பிட்ட? இட்லி. இதே சொல்லி 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 கடைசியில் 1.5 மணி நேரம் இழுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அந்த சைட்லேருந்து அப்புறம் அப்படிமாங்க, இந்த சைட்லேருந்து அப்புறம் அந்த சைடு, அப்புறம் இந்த சைடு, அப்புறம் அப்பளமாயிடும். கடைசியில் நம்ம கதை என்ன பேசணுன்னே தெரியாது. ஆக மொத்தம் இழுன்னு இழுத்து சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் பேசுன்னு சொல்லித்தான் 11:45 போய் படுத்து தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் கல்யாணம் ஆன மறுநாளோ அல்லது கொஞ்ச நாளைக்குள்ளே பார்த்தா எங்கேயா போச்சு? அப்புறம் தேனே அமுதமே நெய்யே வெண்ணெயே இதெல்லாம் எங்கே போச்சு? வார்த்தை ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் மறைஞ்சு கரைஞ்சி போச்சு. ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா சுபாவங்கள் எப்படின்னு யாருக்குமே தெரியாது. மேரேஜ் டைமில் என்கேஜ்மெண்ட் டைமில் எல்லாருமே தேவ தூதர்களை போலத்தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுத்து உண்மையான சுபாவங்கள்லாம் வெளியில் வரும். அல்லேலூயா. நான் நல்லா தூங்குவேன். என்னுடைய பழக்கம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் இந்த காலத்தில் தூக்கம் என்ன வரமாட்டேங்குது. தூங்கின பிறகு எனக்குள்ள ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என் மனைவிக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். என்னை யாராவது திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுப்புனா நல்ல கோபம் வராது, கெட்ட கோபம் வரும். கெட்ட கோபம் மூக்கு மேலே வருமா? சரி, வந்தால் கையில் என்ன இருக்கோ அது எனக்கு தெரியாமல் என்ன செஞ்சு வீசிடுவேன். எங்கள் மனைவிக்கு என்னை எழுப்புனாங்க, நல்ல தூக்கத்தில் எழுப்புனாங்க. திடீர்னு கெட்ட கோபம் ஒரு நாள் வந்துருச்சு பாருங்கள். டவான்னு கையில் கிடச்சது சீப்பு, தலை வர்ற சீப்பு. படார்னு எந்திரிச்சு எங்கேயோ போட்டேன். அது எங்கேயோ வேகத்தில் பறந்து இன்னொரு ஹாலில் போயிடுச்சு. எங்கள் வீட்டம்மா அதிர்ச்சிக்குள்ளானாங்க. அப்படி ஆஹா, நேற்று வரையும் தேனே அமுதே கண்ணே அது இதுன்னு சொன்னாலும் இப்போ என்னடா பறக்குதுங்க. அப்போ கொஞ்சம் பொறுமையாக என்னை தட்டிக்கிட்டு எழுப்பி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க, நல்ல வேலை சீப்பு இருந்திருக்கு, அருவாள் மாத்திரம் அங்கே இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் எனக்கு. அதெல்லாம் மறுரூபமாகி 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 என்னை மறுரூபப்படுத்தினது என் மனைவி. அல்லேலூயா. அது ஒரு நல்ல டூலாக கர்த்தர் பயன்படுத்தினார். ஏமேன், ஏமேன். சோத்திரம். எத்தனை பேர் மறுரூபப்படுத்துகிறாங்களோ உங்களை. அப்படி ஆகி சாகணும், கோபத்துக்கு சாகணும், ஸ்தோத்திரம், பொறாமைக்கு சாகணும். யாரெல்லாம் சாகணும்னு விரும்புகிறீங்க? ஒரே ஒரு ஆத்துமா பாவம், கட்டாயம் பரலோகத்துக்கு வாசல் உங்களுக்கு திறக்கும்மா, போங்கம்மா. எத்தனை பேர் சாகணும்? அந்த கோபம் இன்னும் பொத்துட்டு வருதே. சபையில் வராது, வீட்டில் வரும், தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும். எல்லாத்துக்கும் செத்து 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 திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, பாஸ்டர்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? சொல்லுமா. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் இவைகள்னாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கு. இதோட இதை கூட்டணும், அதோட அதை கூட்டணும், இதோட இதை கூட்டணும், அதோட அதை கூட்டணும், எதை கூட்டணும், பொறுமையோடு தைரியத்தோடு இச்சையடக்கத்தோடுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு கடைசியில் அன்பு, இவைகளை கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் பெருகணும்.
முதல்ல இருக்கா இல்லையாங்கிறதே பெரிய டவுட்டு. அதுக்கப்புறம் எங்க பெருகிறதுக்கு? ஸ்தோத்திரம். உண்டா இருக்கணும், அதுக்கப்புறம் பெருகணும். அப்படி பெருகி இருந்தால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நம்மை வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கட்டாயம் கனி கொடுப்போம்னு அர்த்தம். கனி கொடுக்க ஆசையா இருந்தால் இதுக்கெல்லாம் உண்டா இருக்கணும். ஸ்தோத்திரம். இச்சையடக்கம், பொறுமை, அது இதுன்னு ஏகப்பட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. பேதுரு அப்போஸ்தலன் அது எழுதியிருக்கிறார். நம்மள்ட்ட செக் பண்ணி பார்க்கணும், இதுல எத்தனை இருக்குது, நமக்கு எத்தனை இல்லை. அப்போ கனியற்றவர்களும் வீணரமாய் இருக்க நம்மை ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ தான் முன் செய்த பாவங்களற கழுவப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனை போல இருக்கிறான். கண்ணு ஒரு பக்கமா அப்படி சொருகிருச்சு. அப்படி சொருகிட்டாக்க என்ன செய்யணும்? பார்வை இருக்காது. ஆவிக்குரிய கண்கள் பார்வையுடனே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் சொருகி போய் இந்த ஐபால் இந்த பக்கம் சொருகி இருந்தா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்கு அந்த குறை இருக்கும், இந்த பக்கமா போகும். ஒரு கண்ணு நல்லா இருக்கும், ஒரு கண் இப்படி இருக்கும். ஆவிக்குரிய நிலைமையில நம்முடைய கண்கள் எப்போதும் தெளிவாய் பார்க்கிற கண்களாக இருக்கும். ஆவிக்குரிய கண்கள் தெளிவாய் பார்க்கணும்னு சொன்னா இன்னென்ன காரியங்கள், ஹல்லேலூயா, பொறுமை, இச்சையடக்கம், ஞானம், அது இது எல்லாத்தையும் கூட்டி வழங்குங்கள். சகோதர சிநேகம், அன்பு, சகோதர சிநேகம் எல்லாத்தையும் கூட்டி வழங்குங்கள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. இப்படி சொல்லிட்டு இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளாய், மகிமையான பிரசன்னமாதலுக்குள்ளாய் பரிபூர்ணமாய் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் இவைகளாலே நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலக வாழ்க்கையை நம்ம முடிச்ச பிறகு பரலோகத்தின் கதவுகள் இப்படி இருக்காது, அது திறந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு திறந்திருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புறது பெருசு இல்ல, திறந்திருக்கத்தக்கதாக வாழ தகுதிப்படுத்துகிறது தான் பெருசு. எப்படி நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்றது பெருசு இல்ல, நீங்க போகத்தக்கதாக ஊழியக்காரர்கள் தகுதிப்படுத்தி உங்களை ரெடி பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் பெருசு. என்னை தகுதிப்படுத்தணும் ஐயா, நான் தகுதி ஆகணுங்கிற ஒரு பெரிய ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கணும். என் ஜனத்தின் காயங்களை மேப்பூச்சாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பூசுகிறார்கள் போட்டிருக்கு. உள்ள பார்த்தா ரணமா இருக்குது, சீழ் பிதுக்கப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். சீழ் பிதுக்குனா வலிக்கும். ஒரு புண்ணு வந்துருச்சு, அங்க எங்க பார்க்க சொல்லுவாங்க, நம்மள பார்த்துட்டு அந்த நர்சம்மா பார்க்க ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துட்டு வருவாங்க, ஒரு ஸ்பூன் மாதிரி. சரண் நம்ம தெரியாத நேரத்தில் ஒரு இழுத்து விட்டுருவாங்க. நிறைய பேருக்கு இப்பவுமே வேர்க்கிற மாதிரி இருக்குது. சோத்திரம். நான் அப்படித்தான் அனுபவிச்சேனே. அப்படி இப்படி பார்க்க சொன்னாங்க, சரண ஒரு இழுத்துவான், ஃப்ரெஷ்ஷா பிளட் வந்துச்சு அங்கேருந்து. அப்படி எப்படி ட்ராப்பா. அப்புறம் பஞ்சை வச்சு தொடச்சி எரியுது. அது மேலே டிஞ்சரை போட்டு விட்டுருச்சு அந்த அம்மா. அது போட்டால் பயங்கரமாக எரியும். அதெல்லாம் ஒன்றில் பாப்பான்னு அனுப்பிடுச்சு. பார்த்தா அடுத்த நாள் சுத்தமாக ட்ரை ஆகி போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் அந்த வேலையை செய்யலைன்னா உள்ள ரணமாயிட்டே போகும். மேலே பேஸ்ட்டு தடவிட்டே போவாங்க, பீட்டாடைன் ஆயின்ட்மெண்ட்டு தடவிட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் கடைசியில் அது உள்ளே போய் பிரச்சனை பண்ணி பெரிய கதை உண்டாக்கிடும். இன்றைக்கு சத்திய வசனத்தினால தான் நம்ம குணமடைய முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த சத்திய வேத எழுத்துக்களை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதிருக்க வேண்டும். அனுபவங்கள் மேலே நம்முடைய ஜீவியத்தை ஒருபோதும் கட்டக்கூடாது. ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேறொரு மாதிரி இருக்கும். அதே போல மற்றவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில மேலே நம்முடைய ஜீவியத்தை கட்டக்கூடாது. நாம் ஜீவியத்தை கட்ட வேண்டியது என்னன்னு கேட்டா தேவ வசனம். ஹல்லேலூயா. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரம் தவிர வேற ஒருவனும் ஒரு அஸ்திபாரத்தையும் போட முடியாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவைகள் மேல் 6 விதமான கட்டுமான பொருட்களை தேவன் வைத்திருக்கிறார். பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல். 6 விதமான பொண்ணு, அதாவது தங்கம், அப்புறம் சில்வர், வெள்ளி, அப்புறம் ரத்தின கற்கள், விலையேறப்பெற்ற கற்கள். அடுத்து என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? அடுத்து என்ன கொடுக்க? மரத்தை கொடுக்கிறார், பிறகு புல்லை கொடுக்கிறார், அப்புறம் வைக்கலை கொடுக்கிறார். இந்த 6 விதமான பொருள்கள்னாலே அது மேலே நீ கட்டு. ஸ்தோத்திரம். அது மேலே கட்டு சொல்லுகிறார்.
அப்ப என்ன, ஊழியக்காரர்களும் கட்டுகிறார்கள், ஸ்தோத்திரம், நம்மளும் கட்டணும். நம்முடைய ஜீவியத்தை தேவன் யாரை கொண்டு கட்டுகிறார்? ஊழியக்காரர்கள் மூலமாக நம்மை கட்டுகிறார். தனிப்பட்ட விதத்தில் வேத வசனத்தை கொண்டு நம்மை கட்டுகிறார். ஆக ஊழியக்காரர் நம்மை கட்டினாலும் நாம் கட்டினாலும் எதை வச்சு கட்டணும்னா வேத வசனத்தினால தான் நம்ம வீடை கட்டணும். அல்லேலூயா. அப்படி வேத வசனத்தினால வீடை வச்சு கட்டணும்னா பைபிளில் இருக்க பேப்பர்லாம் கிழிச்சு 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 ஷூக்குள்ள வச்சு அப்படிதான் கட்டணுமா? இல்லை. கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு காலம் இடறி விழ மாட்டான். என்ன அர்த்தம்? கற்பனைகளை கைக்கொள். ஒரு வாலிப தம்பி வந்தான், வந்துட்டு நான் பரலோகம் போனோம், என்ன செய்யணும்னு கேட்டான். அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் தான் சரியான. அந்த வாலிப தம்பி எப்படி வந்தான் தெரியுமா? சரியான நபரிடத்துல வந்தான், சரியான கொஸ்டினோட வந்தான், சரியான நேரத்தில் வந்தான். சீஷர் கூட்டம் இல்லாத நேரத்தில் வந்தான். சீஷர் கூட்டம் இல்லைன்னா துரத்திரும், பான்னு துரத்திரும். அந்த நேரத்தில் வந்தான். ஆனால் சரியான தாகத்தோடு வந்தான். எல்லாம் சரியான கேள்வி. இயேசுவும் சரியான பதில் சொன்னார். ஆமென். அப்போ அவன் கேட்டான், நான் பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? அவன் நினைச்சான், இப்படி ஒரு காணிக்கையை போட்டா அப்படி 7 வாரம் நீ வரணும், 7 வார காணிக்கையை போடு, பிறகு 7 நாள் நீ அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு வா, அப்படிலாம் செய், முழங்காலில் நில்லு, அப்படி இப்படி நினச்சா சொல்லுவார்னு நினச்சி என்ன செஞ்சிட்டான்? நினச்சானோ தெரியல. ஆண்டவர் எடுத்தோன்னே சொல்லிட்டாரு, நீ கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னாரு. ஓஹோ, அது என்னது? அதான் தெரியும். அது என்னதுன்னு வேற கேள்வி. நான் கை கொள்ளுகிறேன்னு சொன்னவனுக்கு கற்பனைனா என்னன்னு தெரியாதோ? தெரியும். அப்ப ஆண்டவர் பாருங்க ரொம்ப பொறுமையா சொல்லி தர்றாரு. தகப்பனையும் தானையும் கனம் பண்ணுவாயா, களவு செய்யாதிருப்பாதையாக, கொலை செய்யாதிருப்பாதையாக. அதுக்கெல்லாம் இப்போ வரப்போறேன், கொஞ்ச நேரத்துக்குள்ள வரப்போறேன். அல்லேலூயா. ஒரு பெரிய மறுரூபத்துக்குள்ள கர்த்தர் நம்ம அனுப்ப போகிறார். நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்க சந்தோஷப்படுகிறீர்களோ இல்லையோ, எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. ஏன்னு கேட்டா தேவ ஜனத்தை தகுதிப்படுத்தி அல்லேலூயா. என்ன பாருங்க, எனக்கு சந்தோஷத்துல நான் என்ன கை தட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கெல்லாம் என்ன தட்டுறீங்களோ தெரியலையே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்மை தேவன் தகுதிப்படுத்தினால் நமக்கு எவ்வளவு சந்தோஷம். மிஸ் பண்ண கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஆஹா, விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரம் மிகு இந்த பூமியில், சுந்தரம் மிகு இந்த பூமியில், யாவும் அப்பமே, இந்த மேன்மைகள் யாவும் அப்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஆஹா, விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஆஹா, விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. அதாங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுற கூடாது. ஹல்லேலூயா. தேங்க்ஸ் பாஸ்டர், தேங்க்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அழைப்பு, தெரிந்து கொள்ள எவ்வளவு கிருபை. இன்னைக்கு இதை குறித்து சொன்ன போனா ஹல்லேலூயா நான் ஆரம்பிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவன் தம்மை ஒளித்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் என்று ஏசாயா 45:15 வாசிக்கிறேன். மெய்யாகவே இஸ்ரவேலின் தேவன் தம்மை ஒளித்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அப்படியானால் பாவிகளுக்கு விலகின தேவன், மனுஷர்களுக்கு விலகின தேவன், மகா பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பாவிகளுக்கு விலகினவராய் இருக்கிறார். ஆனால் 1 தீமோத்தேயு 3:16 பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. அது என்னவென்றால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். என்ன ஆச்சரியம்! ஹல்லேலூயா. நமக்காக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டாராம். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, தேவரீர் உமது சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தப்படுத்தினீர். அதரிசனமான தேவகுமாரன் என்று எபிரேயர் 1:3 நாம் வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறவர். He is the image of God. நேற்றைய தினத்திலே பார்த்தோம், தேவன் நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படி மனுஷனை உருவாக்குவோமாக என்று சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை தேவ சாயலற்றவர்களாய், தேவ மகிமை அற்றவர்களாய் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை என்று வேதவசனம் சாட்சி கொடுக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய சாயல் இழந்த இக்கபோத்தாக மனுஷன் காணப்படும் பொழுது அவருடைய சாயலை மறுபடியும் கொடுக்கும்படிக்கு அவனை தேடி வந்த நல்ல தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக? அவருடைய சாயலை கொடுக்கும்படியாக. நாம் சில வசனங்களை இன்றைக்கு வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அந்த சாயல் எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். கொலோசியர் 1:15-16. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் தத்துவங்களானாலும் உரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதரிசனமான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதரிசனமானவர். எபிரேயர் 1 முதல்ல பார்க்கும்போது பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வசனங்களை சொல்லும் போது சந்தோஷம் பொங்கி வர்றதுக்கு காரணமே இதுதான். பூர்வ காலத்து பரிசுத்தவான்களுக்கு பாட்பாட்டாதான் கொடுத்தாராம், பாட்பாட்டாதான் கொடுத்தாராம், ஃபுல்லா கொடுக்கல. அந்த பாட்பாட்டா கொடுத்ததே அவங்க விசுவாசத்திலே, அவங்க விசுவாசித்து பெறாமலேயே தங்கள் ஜீவியத்தை விட்டுட்டாங்க. ஒரு நாள் வரும் அப்ப நாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு விட்டாங்க. நம்மை இல்லாமல் அவர்கள் பூரணப்பட முடியவில்லை என்று இந்த பாட்பாட்டே இவ்வளவு மகிமையா இருக்குமானால், தீர்க்கதரிசிகளை கொண்டு முற்பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின பாட்பாட்டா தான் கொடுத்தார். பங்கு பங்காக வகை வகையாக கொடுத்த தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக இனி ஒரு பங்கு நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. காரணம், நம்ம we are the best lot. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். ஏன் இந்த உயிரை கொடுத்து சொல்றேன்? நான் அந்த சந்தோஷத்துல சொல்றேன். பூர்வ காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு ஒரு பங்கு கிடைச்ச பிறகு அடுத்த பங்கு கிடைக்குமான்னு காத்திருக்கிறதுக்குள்ள உயிரை விட்டான். கிடைக்காமலே உயிரை விட்டான். அடுத்த ஜெனரேஷன் வரும் பொழுது ஒரு பங்கு கிடைச்சது, அவன் இன்னொரு பங்கு கிடைக்குமான்னு காத்திருந்து அவன் உயிரை விட்டான். அடுத்த பங்கு
இப்படி யாருமே பூரணப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது விசுவாசத்தின் மகிமையை பெற்றவர்களாய் இருக்கிறவர்கள் நம்மையல்லாமல் பூரணப்படாமல் தங்கள் ஜீவியத்தை விட்டுவிட்டார்கள். சிலர் வாளாலே அறுப்புண்டார்கள், குகையில் இருந்தார்கள், விலங்குகளுக்கு மத்தியில் இரையாக போனார்கள், அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒழித்து கொண்டார்கள்னு போடப்பட்டிருக்கிறது. நமக்கோ தேவன் அல்லேலூயா தீர்க்கதரிசிகளை கொண்டு ஸ்தோத்திரம் நமக்கு சொல்லலை. முற்பிதாக்களுக்கு தேவகுமாரனே இறங்கினார். அல்லேலூயா, குமாரனே. அப்ப இந்த குமாரன் இறங்கி அவர் நமக்கு சத்தியத்தை, ரட்சிப்பின் வழியை, சமாதானத்தின் அல்லேலூயா நம்முடைய பாதைகள் சமாதானத்தின் அடிச்சுவடுகளிலே நிற்கும்படிக்கு உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்தது. அல்லேலூயா. இப்படி பூர்வ காலத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்ல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அவங்க பங்கா பெற்றவர்களே அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னா, இன்னைக்கு தேவகுமாரன் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அல்லேலூயா ஆவியின் முதற் பலன்களை பெற்றதான நாம் நம்முடைய ஆத்தும மீட்போடு கூட நம்முடைய சரீர மீட்புக்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் காத்து தவித்துக் கொண்டிருக்கிறது என்ற நிலைமையில நாம் காணப்படும் பொழுது நாம் எவ்வளவு சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். ஆழமான காரியம், அதை புரிஞ்சுக்கங்க. ஆத்தும ரட்சிப்பை பெற்றதான நாம் நம்முடைய சரீர மறுரூபம், சரீர மீட்பை பெற காத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சரீரம் மண்ணோடு மண்ணாக, அந்த ஃபேட்டு கீட்டு புரோட்டீன் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போனாலும் சரீரத்தில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும், பால்ஸ் இருக்கும். இயேசுவின் வல்லமை, இயேசு வரும் பொழுது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆவிக்குரிய ரூபம், அங்கிருந்து கல்லறைகள் வெடித்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஒரு அழகான ஒரு ரூபத்தோடு எழுந்திருப்பார்கள். இது தேவனுடைய ஆவியின் கிரியையினாலே அது ஆகும். இது நமக்கு தான் புரியும், அவிசுவாசிகளுக்கு புரியாது. அன்றைக்கு கல்லறைகள் வெடிக்கும், எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் இந்த சரீரத்தை விட்டு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் மறுரூபமாகி அவர்களைப் போலவே நாமும் ஆகாயத்திலே மேகங்களில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு நமக்கென்று ஆயத்தப்படுத்தினதான பந்தியிலே போய் உட்காரலாம். அல்லேலூயா. தேவன் அவருடைய மண்டலத்தில் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யாருக்காக? இந்த சண்டாள பாவிகளுக்காக, துரோகிகளுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆரோக்கியமான சத்திய உபதேசங்களை நேசியுங்கள், சத்தியத்தை நேசியுங்கள். வாசல் கட்டாயமாய் திறக்கும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை நேசித்து கை கொண்டு வருகிற ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள் என்று சொல்லப்படும். ஆமென். சத்தியத்தை கை கொண்டு வருகிறவனுக்கு தான் வாசல்கள் திறக்கும். ஸ்தோத்திரம். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவனுக்கு வாசல்கள் திறக்காது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிற விதத்தை பாருங்கள். எக்கால சத்தத்தை சீக்கிரமாய் கேட்க காத்து கொண்டிருக்கிறதான நாம் ஆயத்தம் இல்லாமல் இருப்போமானால், தீவெட்டிகள் உண்டு, ஆனால் அதில் எண்ணெய் இல்லை. பார்த்தால் கன்னிகைதான், பார்த்தால் சபையாகத்தான் இருக்கிறது, ஆனால் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான பிரகாசம் இல்லை. காரணம், அந்த தீவெட்டி இருக்கிறது, ஆனால் தீவெட்டிலே எண்ணெய் இல்லை. பார்க்கையில் நல்ல அத்திமரமாக இருக்கிறது, ஆனால் கனி அங்கே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 பார்க்கிறதற்கு அத்திமரம், பார்க்கிறதற்கு விசுவாசி. ஹல்லேலூயா. ஆனால் அங்கே கனி என்ன இல்லை? இல்ல. அது கைவிடப்பட்டதா இருக்குமானால் ஸ்தோத்திரம், அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை. கனி தேடி வந்தே கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை,
கனி தர மாட்டாயோ அத்தி மரமே, அத்தி மரமே. கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை. கனி தர மாட்டாயோ அத்தி மரமே, அத்தி மரமே. ஆண்டாண்டு காலம் காத்திருந்தேன், இந்த ஓராண்டும் பொறுத்திருந்தேன். ஆண்டாண்டு காலம் காத்திருந்தேன், இந்த ஓராண்டும் பொறுத்திருந்தேன். ஆனாலும் கனி ஒன்றும் காணவில்லை. வீணாக அழிவாயே அத்தி மரமே. ஆனாலும் கனி ஒன்றும் காணவில்லை. வீணாக அழிவாயே அத்தி மரமே, அத்தி மரமே. கனி தேடி வந்தே, கனி காணவில்லை. கனி தர மாட்டாயோ அத்தி மரமே, அத்தி மரமே. அப்படி ஒரு பாடல் வந்துச்சுன்னா என்ன பண்ண? கனி தேடி உன்னை வந்தேன், நீ பார்க்கிறதுக்கு கனி கொடுக்கிற மரத்தை போல இருந்தா என்ன, உன்னிலே கனி இல்லை. கனி கொடுக்கக்கூடிய பலன் உனக்கு இல்லாமல் போய்விட்டது. இவைகள் நமக்கு உண்டாயிருந்து பெருகி இருந்தால் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீவெட்டி இருக்கிறது ஐயா, நல்லா இருக்கிறது தீவெட்டி, பார்க்கிறதுக்கு உண்மையான தீவெட்டி தான். ஆயில கொண்டு வராம போயிட்டோம். என் நேரமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டியது. அல்லேலூயா. அவர் வருகையில் எந்நேரமும் வரும் பொழுது டக்கென்று மறுரூபமாகிறதற்கு தயாரா இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டாண்டு காலமாக தேவன் இதை பேசிக்கொண்டுதான் வருகிறார். ஸ்தோத்திரம். ஆனால் நம்மை ஆயத்தம் பண்ணி கொள்கிறது புத்திசாலித்தனம். சாக வேண்டிய காரியங்களுக்கு செத்து. பிரைஸ் தி லார்ட். கடைசி நாட்களில் குமாரனே வந்து வெளிப்படுத்தினால் குமாரனுக்கு பிறகு வருபவர் இனி இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். இனி யார் வரப்போகிறார் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து ரட்சிப்பின் செய்தியை சொல்ல போறாங்களா? அப்ப நம்ம பெற்ற ரட்சிப்பு என்னதுக்கு வீணானது? இனி அதற்கு பிறகு கிருபையின் காலம் முடிந்து கதவுகள் அடைக்கப்படும் நேரம், மணவாளன் வருகிறார் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்கப்படும் நாள். அதுக்கு தான் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மணவாளன் வரப்போகிறார். அப்படி சொல்லிட்டு இந்த குமாரன் யார்? திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு சகலங்க உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறவர். என்ன ஆனந்தம்! பிரைஸ் தி லார்ட். என்ன அதிசயம்! ஹல்லேலூயா. இந்த காலத்தில் லவோதிக்க சபையின் நாட்களில் நம்ம இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அந்த 7 திருச்சபைகளை நீங்க ஒழுங்கா கரெக்டா டைம் பீரியட் படி நீங்க பார்த்தீங்கன்னா, எபேசு சபை அப்போஸ்தலர் காலத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு பிறகு ஸ்மிர்னா, பெர்கமும், தியேட்ரா, அப்படி இப்படிலாம் வந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிலடெல்பியா எல்லாம் முடிஞ்சது. லவோதிக்க சபைக்குள்ள வரும்போது 2000 ஆண்டுலேருந்து இனி வரக்கூடிய நாட்களுக்குள்ள லவோதிக்க சபையின் பீரியட். அந்த லவோதிக்க சபையினுடைய கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆண்டவர் அதை குறித்து என்ன சொன்னாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பார்க்கலாம். நீ அனலுமின்றி, நீ குளிருமின்றி இருக்கிற, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். நான் இந்த காலத்து திருச்சபைகளை பார்க்கும்போது அந்த பீரியட் இருக்கக்கூடிய நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஒன்று அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும். அல்லேலூயா. காலங்களை நம்மால் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம். மாற்ற முடியுமா? லவோதிக்க சபை இப்போ வேண்டாண்டவரே 2080 அப்புறம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கரெக்டா
கடைசி காலங்களுக்குள் வந்திருக்கிறோம். 7வது திருச்சபையை குறித்து சொல்லப்பட்ட காலங்களுக்குள் நாம் இருக்கிறபடினாலே அந்த காலங்கள் தேவன் சொன்ன அந்த சபையுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்றைக்கு சபைகளில் நாம் பார்க்கிறோம். சபைக்கு லேட்டாய் வருகிறவர்கள் இருக்கிறார்கள், சபையில் வந்து தூங்குகிறவர்கள் இருக்கிறார்கள், கொட்டாவி விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்போன்ல நோண்டி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். முக்காடு ஓட்டு காதலருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறவர்கள் இருக்கிறார்கள். இங்க இல்ல. என்ன இது சொன்னா ஏன் இவ்வளவு சிரிப்பு வருதுன்னு என்ன தெரியலையா? அல்லேலூயா. என்னெல்லாம் நடக்குது. வேத வசனத்தை வாசிக்க மாட்டேங்கிறான். உலகத்துல எதை காட்டினாலும் அங்க போறதுக்கு ரெடியா இருக்கிறான். அந்த குளிர்கிற நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறபடினாலே நாம் அனலா இருக்க சொல்லி தேவன் நம்ம எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை பேதுரு சொல்லும் போது சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. சீர்படுத்துகிறது கஷ்டமான காரியம், நோவு. சீர்படுத்துகிறது கொஞ்சம் வலிக்கும். இந்த பிரசங்கம்லாம் உங்களுக்கு சில நேரங்களில் வலிச்சாலும் வலிக்கலாம். வலிக்குதா? வலிக்குதா? சீர்படுத்துதல் கஷ்டமான காரியம்தான். நான் என் பிரசங்கத்தை பத்தி கேட்டேன். உங்க பிரசங்கம் எப்படி கொஞ்சம் குத்துதான்னு கேட்டேன். சீர்படுத்தும் போது கஷ்டமா தான் இருக்கும். அந்த சீர்படுத்தின பிறகு தேவன் ஸ்திரப்படுத்துவார். அப்பாடா, அல்லேலூயா வந்துருச்சு. ஆண்டவரே சோத்திரம். சீர்படுத்தும் போது அல்லேலூயா வரல, ஸ்திரப்படுத்தும் போது அல்லேலூயா வருது. ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பெரிய அல்லேலூயா வருது. பத்திலா பலப்படுத்தின பிறகு நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. அத போல ஒரு சந்தோஷம் வேற இல்லை இல்ல. ஆனா அந்த நிலை நிறுத்துகிறதுக்கு முன்னால ஒரு சீர்படுத்தல் அவசியம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சபையில எத்தனை ஊழியங்கள்? 5 விதமான ஊழியங்கள். அப்ப இந்த சபையில வரும்பொழுது கட்டாயம் என்னை சீர்படுத்துறதுக்கு நான் இடம் கொடுத்தா நான் ஸ்திரப்படுவேன், நான் பலப்படுவேன், நான் நிலைநிறுத்தப்படுவேன். அது கொஞ்ச காலம்தான் பேதுரு சொல்லுகிறார். ஆவியானவர் பேதுரு வச்சு சொல்லுகிறார். இந்த கொஞ்ச கால அனுபவத்தை நம்ம அற்பமா எண்ணிட்டோம்னா நம்ம ஸ்திரப்பட முடியாது. ஹல்லேலூயா. பலப்படுத்தி நிலைநிறுத்தப்பட முடியாது. தேவன் நம்மை அழைத்தது எதுக்காக? அவருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தாம் நேசிக்கிற எந்த பிள்ளையும் தகப்பன் சிக்ஷிக்கிறது போல தாம் நேசிக்கிற எந்த மகனையும் தேவன் என்ன செய்கிறார்? சிக்ஷிக்கிறார். பிரியமானவர்களே, இனி குமாரனுக்கு அப்புறம் யாராவது வருவாங்களா? இல்ல சாமி. அப்போ இந்த சான்ஸ விட்டவன் விட்டதுதான், பிடிச்சவன் பிடிச்சதுதான், சபைக்குள்ள வந்தவன் வந்ததுதான், பேழைக்குள்ள புகுந்தவன் புகுந்ததுதான். 8 பேர் உள்ள போங்கடானா அவ்வளவுதான். போனாங்க, போகாதவன் அவுட்டு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு பேழையாகிய கிறிஸ்து உங்களை என்னுடைய புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமா இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீங்கள் சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமித்தபடினாலே உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலக்கப்படுமோவென்று அப்போஸ்தலனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பயம் பிடிச்சு போச்சு. பயந்திருக்கிறேனுங்கிறான். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நமக்கு அவசியம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த உங்கள் மந்தையை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொன்னார். மந்தைக்கு ஊழியக்காரர்களை வைத்தது பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென். நான் போன பிறகு மந்தையை தப்பவிடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று அறிந்திருக்கிறேன் பவுல் சொல்லிட்டு போனான். பிரைஸ் தி லார்ட். கள்ள உபதேசங்களும் தவறான உபதேசங்களும் இன்றைக்கு பல விதத்தில் அலைமோதி கொண்டிருக்கிறதான நாட்களிலே நாம் சோத்திரம் பூரண பிரமாணமாகிய பரிசுத்த வேதத்தை பிரமாணத்தை உற்று பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். சபை விசுவாசித்தால் தேவனை மகிமைப்படுத்துங்கள்,
இல்லாவிட்டால் சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு போறதுக்கெல்லாம் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும் என்று எழுதப்பட்டது நிறைவேறித்தான் ஆகும், மாற்ற முடியாது. அதற்கு தப்பித்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணின ஒரு நோவா பேச்ச கேட்டு 8 பேர் உள்ள போனான்களே, அந்த உள்ள போனவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் தெரியுமா? இன்றைக்கு திருச்சபைக்குள்ள கால் எடுத்து வச்சு கடைசி மட்டும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால், நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த விசுவாசத்திற்காக நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக இரக்கத்துக்காக நீங்கள் காத்திருங்கள், பெற காத்திருங்கள் என்று சொல்லிட்டு, ஒரு சிலருக்கு இரக்கம் பாராட்டி பயத்தோடு அவர்களை அக்கினியிலிருந்து இழுத்து ரட்சித்து என்று எழுதியிருக்கிறது. அப்பா, எவ்வளவு பெரிய உத்தரவாதம் சபைக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. உலகத்தால் உங்கள் வஸ்திரங்கள் கரைபடாதபடிக்கு காத்துக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யும் போது வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடும் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறதுக்கு தாம் ஒருவரே வல்லமை உள்ளவரும் ஹல்லேலூயா நித்யானந்த தேவன், அனந்த ஞானம் உள்ள தேவன் என்று எழுதியிருக்கிறது. எதை செய்தால் எதை செய்வார்? இந்த மேற்சொன்ன காரியங்களை செய்தால் கீழ்ச்சொன்ன காரியங்களை கர்த்தர் செய்வார். வசனத்தை பூரணமா நம்ம படிக்கணும். கடைசி மாத்திரம் எடுத்துக்கொண்டுட்டு நம்ம போகக்கூடாது, முன்னாலேந்து போகணும். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விசை பரிசுத்த விசுவாசத்துக்காக தலை கொடுக்கிறது, பாவத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு, ரத்தம் சிந்துகிறதுக்கு ஏதுவாக நீங்கள் இன்னும் போராடவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் விசுவாசத்தை காத்துக்கொண்டு பரிசுத்த ஜீவியத்தை செய்கிறதுக்கு எவ்வளவு ஒரு உத்தரவாதத்தை பெற்ற தேவ ஜனங்களாகி இருக்கிறோம் நாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய வருகையின் நாளிலே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காணப்படுவதாக. இது ஆரோக்கியமான உபதேசமா இல்லையான்னு நீங்களே நிதானித்து பாருங்கள். நீங்களே நிதானித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யணும். பரிசுத்த விசுவாசத்தை காத்துக்கொள். நான் ஏன் இதை சொன்னேன்னா, என்னுடைய மனைவி பிள்ளைகள் படம்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ போயிட்டேன். சில நேரங்களில் வட இந்தியாவோ அல்லது மற்ற இடங்களுக்கு நான் போகும் பொழுது அங்கே ஒரு வாரம் 10 நாள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போது திடீர்னு கூட இருந்தால் அன்பு வராது. அன்பு இருக்குது, சோத்திரம், அது பழகிட்டனால அது நம்ம ரொட்டீனாக இருக்கும். நம்ம ஆளுகள் நம்மள்கிட்ட இல்லைன்னொன்று தான் அப்போ தான் வம்பு வருது. கூட இருந்தால் கூடவே இருந்தால் வம்பு வருது, தூரமாக இருந்தால் அம்பு வருது. பக்கத்தில் இருந்தால் வம்பு, தூரமாக இருந்தால் அம்பு. அம்பு வந்தோடனே அப்போ நம்ம அம்மினியை பார்க்கணும்னு தோணுது. எப்படி இருக்கீங்களோ, என்னமோ, சாப்பிட்டீங்களா இல்லையா? பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் இவன் தின்னுட்டு வருவான், பிரியாணி தின்னுட்டு வருவான், மட்டன், சிக்கன், மாடு, எருமை மாடு தின்னுட்டு வேண்டு ஒரு ஏப்பம் போட்டு வருவான். பொண்டாட்டிக்கு ஒரு பேக்கெட்டு கொண்டு வந்தான். ஆம்பளைங்களாம் பாருங்க எப்படி முழிக்கிறாங்கன்னு. ஹல்லேலூயா. இவன் மாத்திரம் சாப்பிட்டுட்டு வந்து ஒன்றும் கண்டுக்கவே மாட்டான். செத்து தான் போச்சா போ, எப்படி இல்லை. ஆனால் இவனுக்கு ஒரு ஜரம் வந்துடட்டும், அம்மா எங்கம்மா இருக்க நீ, ஐயா அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு ஜரம் வரட்டும் போயிட்டே இருப்பான். சோத்திரம். எங்க பக்கத்தில் முனியாண்டி விலாசில் வெட்டிட்டு இருப்பான், மாடை வெட்டிட்டு இருப்பான். பிரைஸ்ல இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்லைங்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தூரமாக இருக்கும்போது என்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வரும்பொழுது நேராக அந்த மனைவி பிள்ளைகளை ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். சோத்திரம். சரி, பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு தோணும். அம்மா என்னம்மா பண்ணுறேன், பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, காலேஜ் போயிட்டாங்களா, சரி அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அப்படி இப்படின்லாம் பேசிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே மறுபடியும் மனைவி பார்த்து, ஏம்மா எப்படிம்மா இருக்கேன், நல்லா இருக்கியா, ஏன்னா தோசைக்கல்ல வச்சு ஒரு தோசைக்கரண்டி வச்சு அடி விழுகும் பின்னால், நான் தான் முன்னால் இருக்கேன்னு, இது என்ன படத்தை பார்த்து எப்படிமா இருக்கேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? தூரமாக இருக்கும்போது வேற வழி, நான் தூரமாக இருக்கும்போது பார்க்குறேன். சோத்திரம். பக்கத்தில் இருக்கும்போது இதை பார்க்க வேண்டிய வாயை திறந்து சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கும்போது என் மனைவி ஃபோட்டோ பார்த்து தான் பேசணுமா? அப்படி பேசினா 2ல் 1 நடக்கும். என் மனைவி என்ன நினைப்பா, முழுக்கு இருக்கா, இந்த ஆள் மாறிட்டான், இல்லைன்னா சோத்திரம் இவனுக்கு 2 அடி கொடுத்தா தான் மறுபடியும் ஒழுங்கா வருவான்ட்டு சொல்லி 2 கொடுக்கும். அதுபோல இன்றைக்கு நாம் கண்ணாடியிலே பார்க்கிறதை போல பார்க்கிறோம்.
தூரமா இருக்கிறோம், இன்னும் பரலோகத்தில் சேரல. விசுவாச வாழ்க்கையை கண்ணாடியாகிய வேத வசனத்திலே பார்க்கிறோம். அவரை பரலோகத்தில் போகும்போது முகமுகமாய் அவரை பார்ப்போம். அது வரைக்கும் விசுவாசம் நமக்கு அவசியம். அந்த விசுவாசத்தை துவக்கினவரும் அவர்தான், அதை முடிக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அன்பாண்டவருடைய பிள்ளைகளை, எவ்வளவு தேவன் நம்மளை நேசிக்கிறார் பார்த்தீங்களா? இந்த வசன ஆரோக்கியமான வசனங்களை கொடுத்து நம்மளை நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நமக்கு போட்டு சாப்பாடு போட்டு நம்மளை தகுதிப்படுத்துகிறாரு. இதுதான் அன்பு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உனக்கு 2 வீட்டை தருவார், 3 வீட்டை தருவார், 2 வாகனங்களை தருவார், 5 வாகனங்களை தருவார், 4 ஸ்கூட்டரை தருவார். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஐயா, அதெல்லாம் தான் நல்லா சொல்றீங்களே, அப்படியே சேர்த்து 2 மனைவின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போங்களேன். அடா படுபாவி, ஓஹோஹோ, இப்படி சொன்னா நல்லது. கர்த்தர் நமக்கு வாழ வேண்டிய சகல வசதிகளையும் சம்பாத்தியத்தையும் சம்பூர்ணமாய் தருகிறார்னு வேதத்துல போட்டது உண்மைதான். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் சொன்னார்ல. அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? உங்களுக்கு போனஸ். நமக்கு போனஸ் வேண்டாம், நமக்கு போனஸ் வேணும். ஆனால் ராஜ்யத்தை தேடுறதெல்லாம் நமக்கு ரொம்ப அதெல்லாம் நமக்கு பொறுமை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனஸ் மேலே ஆசைப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. போனஸ் மேலே ஆசைப்பட்டால் அது புஷ்னு போயிடும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள், அவருடைய நீதியை தேடுகிறவர்கள், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள். உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையே அதையே தேட வேண்டும் என்று லூக்காவில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படியும் அவருடைய நீதியின் தேடுங்கள் என்று மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நாம் அதை செய்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கற்பாறையின் மேல் கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷன், வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொன்னார். பெருங்காற்று வந்தது, பெருவெள்ளம் மோதினது, ஒன்றும் அசைக்கப்படலை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தரின் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லைன்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டு போனான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? சோத்ரம். நான் போக வேண்டிய சப்ஜெக்டுக்குள்ளேயே நான் உண்மையாகவே போகலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் வரும் பொழுது அப்படியே ஆவி, இன்னைக்கு ஆவியை குறித்து பேசி அவருடைய சாயலை குறித்து பேசணுன்ட்டு இருந்தேன், என்னால் முடியல. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிட்டுறேன். அவருடைய ரூபம், நம்முடைய ரூபத்தின்படியேயும் நம்முடைய சாயலின்படியேயும். அல்லேலூயா. சரி, ரூபம் ரொம்ப சந்தோஷம். சாயல் தேவனுடைய உள்ளான சுபாவம், அப்படிதானா? சரி, சந்தோஷம். இப்போ உண்மையாக ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிதாவின் சாயல், தற்சொரூபமாக இருக்கிறார். அப்போ ஆதியிலே தேவன் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கும் போது ரூபத்தை உண்டாக்கி அவருடைய சாயல்ல உருவாக்கினார்னா, அவருடைய சாயல் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை போலவே மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கி இருந்திருக்கிறார். என்ன பாக்கியம் தெரியுமா? அப்படி மகிழ்ந்தார். இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு அந்த சாயல் போனதுனால இழந்த சாயலை மறுபடியும் பெற வேண்டுமானால் தேவனுடைய சாயலா இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவரே இறங்கியாக வேண்டும். அவர் வந்தா ஒழிய அவருடைய சாயல் மறுபடியும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறது போல மாறாது. அதனாலதான் இயேசு வந்துட்டார். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே நமது ரூபத்தின்படியேயும் நமது சாயலின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எனக்கும் அது விளங்கல ரொம்ப நாளா. என்னடா சாயல், ரூபம்னா நமக்கு புரியுது. 5 விரல்னா அவனுக்கும் 5 விரல் இருக்கணும், ஒரு முகம்னா அங்கே 2 காதுனா 2 காது, இது நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன சாயல்ல உண்டாக்கினார்னா, அப்போ அவர், நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவருடைய கேரக்டர் போல அப்படின்ட்டு. அவர் எப்படி திவ்ய சுபாவம், கர்த்தருடைய சுபாவத்தில் இவன் உண்டா. ஆஹா, சமீபத்தில் தேவனது எனக்கு விளக்கினார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு வசனத்தை கொடுக்க எனக்கு நேரம் கிடையாது. தொலைவி வேதத்தை எடுத்து பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் தட் Jesus Christ is the image, express image of the Father. அவருடைய அப்படியே தற்சொரூபம், மகிமையின் சாயல், மகிமையின் சொரூபம். ஹல்லேலூயா. பிலிப்பு கேட்டான், பிதாவை எங்களுக்கு காண்பியும்னா. ஆண்டவர் சொன்னார், என்னை பார்க்கிற இல்லை, நீ பிதாவை பார்த்தது தானே அர்த்தம். எப்படி நீ பிதாவை காட்டுன்னு சொல்ற? என்னை பார்த்துட்டு இல்லை, பிதாவை பார்த்தது தான். ஹல்லேலூயா. ஏன்னா
அவருடைய ரப்பர் ஸ்டாம்ப் தான். ஹல்லேலூயா, அவருடைய ரப்பர் ஸ்டாம்ப். ஆனால் அவரை பார்த்தவர்கள் செத்து போவார்கள், என்னை பார்த்து ஒருவனும் பிழைக்க முடியாது என்று சொன்னார்கள். இவரையோ பார்த்து பிழைப்பார்கள். ஹல்லேலூயா, அவரை பார்த்து பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்ன நிலைமை மாறி தேவன் மனுஷருக்கு காட்சி கொடுத்து பார்த்து பிழை. ஹல்லேலூயா, சாக கடந்த உன் பக்கமாக நான் போகும் பொழுது ஸ்தோத்திரம், உன்னை பார்த்து நீ பிழைத்திரு என்று சொன்னேன். பிழைத்திரு என்று சொன்னேன். நீ ரத்தத்தில் கிடக்கிறாய், உன் தொப்பிள் கொடி அறுக்கப்படவில்லை, உப்பினால் நீ கழுவப்படவில்லை, வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தாய். நானோ உன் காயங்களை ஆற்றி உனக்கு வஸ்திரத்தை கொடுத்து சிங்காரித்துன்னு சொல்லி அப்பா பாப்பா பாப்பா என்ன அழகு, ராஜமுடியை உனக்கு தருவித்து அல்லேலூயா அலங்கார மணவாட்டியாய் உன்னை ஆக்கி போட்டேனேன்னு கர்த்தர் சொன்னார். காரணம் என்ன? அவரை பார்த்தவர்கள் பிழைக்க முடியாது, ஆனால் இப்பொழுது இவரை பார்த்தவர்களோ இவர்களை பார்த்து பிழைப்பார்கள். அல்லேலூயா, வனாந்தரத்தில் சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். அன்றைக்கு அந்த சர்ப்பத்தை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள், என்று இயேசுவின் சிலுவையை பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். ஹல்லேலூயா, glory to God. என்ன இன்பமான ஒரு வேதம், சத்தியம் பார்த்தீங்களா? அப்ப அந்த எக்ஸ்பிரஸ் இமேஜ் எக்ஸாக்ட்லி லைக் த ஃபாதர் இஸ் ஜீசஸ். அவர் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதனால தான் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடிய மகாமன். இட் இஸ் வித்தவுட் கான்ட்ரவர்சி. அதுக்கு கான்ட்ரவர்சியே கிடையாது. இட் இஸ் த மிஸ்டரி ஆஃப் காட். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பது ரகசியம் என்று எழுதியிருக்கிறது. கடைசி குமாரனை வெளிப்படுத்தி பிறகு குமாரன் வந்தும் கூட 2000 ஆண்டுகளும் தாண்டியும் கூட ஆவியின் சம்பூர்ணத்தை பெற்று அனுபவித்து அவருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற நாம் பரிசுத்தவான்கள், வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை காட்டிலும் பல மடங்கு சந்தோஷமாய் இருக்க வேண்டிய சபை இது. அவரோட அந்த இமேஜ், எங்கே அந்த இமேஜ் ஏதேன் தோட்டத்தில் இருந்ததோ, அது ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தின பிறகு அந்த இமேஜ் காலியோ, மறுபடியும் அந்த இமேஜ் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த இமேஜ் வந்தார், அவர் உள்ளே பிரவேசித்தார், கதவை தட்டுகிறார். நீ திறந்தினா இழந்த சாயல் உனக்குள்ளே வரும். நான் வர சொல்ல மாட்டேன், நானே சாயல். ஏதேன் தோட்டத்தில் என்னை மாதிரி தான் பிதா உன்னை உண்டாக்கினார். நீ இழந்துட்ட, பரவாயில்ல, அந்த இடம் காலியா இருக்குது. நான் வந்து பூர்த்தி பண்ணா ஒழிய எதுவுமே பூர்த்தி ஆகாது. நீ படிச்ச PhD அங்க வேலை செய்யாது, உன் பணம் வேலை செய்யாது. இயேசுவாகிய நான் உனக்குள்ளே வரணும். பர்மிஷன் தருவியா? நீ பர்மிஷன் கொடுத்தால் அந்த சாயல் ஏதேன் தோட்டத்தில் அந்த குளிர்ச்சியான பகல் காலத்தில் தேவன் உலாவினாரே, தேவன் பேசும்போது சத்தம் கேட்டுச்சே, நீயும் பேசினாயே, கொஞ்சம் மகிழ்ந்தாயே, அந்த நிலைமை மறுபடியும் உனக்குள்ளே வரும். அல்லேலூயா. இந்த மகிமையான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்தபடினாலே சபையே தூங்குகிற நீ விழித்திரு. அல்லேலூயா. மரித்தோரை விட்டு எழுந்திருக்கக்கூடிய காலம் வந்தது. இனி தூங்குகிறதற்கு நமக்கு நேரம் இல்லை. இரவு சென்று போய்விட்டது, கடந்து போய்விட்டது, பகல் சமீபமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் வரும் பொழுது நம்முடைய ஆவி, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாது இருக்கிறதோ பாக்கியவான். ஆவியில ஒட்டி இருக்கிற பாவங்கள், ஆத்மாவில ஒட்டி இருக்கிற பாவங்கள், சரீரத்தில் ஒட்டி இருக்கிற பாவங்கள் சகலத்துக்கும் ஒரு மூட்டை கட்டி. தாகம் வேணும், முகத்துல பார்த்தாலே தெரியணும். ஆமா அப்படிங்கிற ஒரு தாகம் உங்க முகத்துல நான் பார்க்கலையே. கேட்டுட்டு போய் ரகசியமா பாவத்தை பண்ணிட்டு இருக்க கூடாது. அவர் பாட்டு உயிரை கொடுத்துட்டு போயிட்டாரு. சாகும் வரைக்கும் ரத்தம் சிந்துகிறதற்கு எதுவாக போராடித்தான் நான் நிப்பேன். ஒரு கங்கணம் கட்டி கொண்டு முகத்தை தெரிய வைக்க வேண்டாம் எனக்கு. அல்லேலூயா. செத்தாலும் பாவத்துக்கு பக்கம் போக மாட்டேன். யா நாயனே, என் மகிமையின் தேவன் வெளிப்படக்கூடிய நாட்கள் வரும்போது என்னுடைய ஆவி குற்றமுள்ளதாய், ஆத்மா குற்றமுள்ளதாய், சரீரம் குற்றமுள்ளதாய் காணப்படுமானால் ஸ்தோத்திரம், கதவு இப்படியாக இருக்கும். எனக்கு நான் எங்க போய் என்ன செய்ய முடியும்? உலகத்துல ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஹோட்டல் கடை மூடி இருந்தா பக்கத்துல இன்னொரு ஹோட்டலுக்கு போகலாம். நம்ம உயிர் போனதுக்கு அப்புறம் பரலோகத்தின் வாசல் போயிடுச்சுன்னா இன்னொரு வாசல் திறந்திருக்குமா? அல்ல மறுபடியும் உலகத்துல வர முடியுமா? இல்ல மறுபடியும் சரீரத்துக்குள்ள வர முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம அழைத்த அழைப்பை பாருங்கள். அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட கூடாது.
ஆமென். தேவனே, சாகும் வரைக்கும் என் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நான் இதோ வருகிறேன். நீங்க பரலோகத்திலிருந்து இழந்து போன சாயலை கொடுக்கிறதுக்கு சாயலே வந்தார். அல்லேலூயா. தூதன் அனுப்பல, நீங்களே வந்துட்டீங்கன்னா நாங்க இழக்கலாமா இத? இந்த ஹல்லேலூயா. வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். வெட்கப்படாதீர்கள். சின்ன பிள்ளை போல அவர் வெட்கப்படல. சிலுவையில ரத்தம் சிந்துகிறதுக்கு தேவன் வெட்கப்படல. இழந்து போன சாயலை கொடுக்கிறதுக்கு தேவன் வெட்கப்படல. அவர் வராவிட்டால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கெட்டு சுண்ணாம்பாய் நரகத்துக்கு போயிருக்கும். ஆனால் தேவனோ நம்மேல் இரக்கம் பாராட்டி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவரை ஆராதிக்கிறது, ஆவியிலே ஆராதிக்க பிதாவானவர் அப்படிப்பட்டவர்களை அப்படி விரும்புகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க பிதா விரும்புகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பேர் வாய்களை திறக்கல. அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள்லாம் நாம் பெற்ற ரட்சிப்புக்காக காத்திருந்தார்கள். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய சரீர மீட்புக்காய் தவிக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தா என்னத்துக்கு லாயக்கி? ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது பத்தாது. தேவனுக்கு நன்றி சொல்லுகிறது பத்தாதையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர்வரக்கூடும்? இயேசுவே இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே.